மேஷ ராசி. மத்தவங்கிட்ட இன்முகத்தோட பேசி பழகக்கூடியவங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லார்கிட்டயுமே நட்பு பாராட்டுவாங்க. இந்த நிமிஷம் ஒருத்தவங்ககிட்ட பழகுனா கூட, அவங்க கிட்ட பல வருடம் பழக்கவழக்கம் இருந்தா எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களோ, அந்த அளவுக்கு நட்புக்கு உயிர் கொடுக்கக்கூடியவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க. சொல்லப்போனா இந்த மேஷ ராசி ஒரு இடத்துல இருக்காங்க அப்டின்னா, ஏன் இவங்க ஒரு விசேஷத்துக்கு கலந்துக்கிறாங்க அப்டின்னா, அந்த இடத்துல எல்லாருமே இவங்கள சுத்தி தான் இருப்பாங்க. சொல்லப்போனா எல்லா விஷயத்தையும் இவங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம எடுத்த காரியத்த சரியான இடத்துல செய்து முடித்து பெயர் பெறக்கூடியவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க. இதனாலவே நெறைய பேர் இவங்க கிட்ட நெறைய பொறுப்புகள ஒப்படைப்பாங்க. சொல்லப்போனா இவங்க ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க அப்படின்னாக்கா, மேல் இடத்துல ஒரு உயர்ந்த பொறுப்பை இவங்க கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. ஒரு குடும்பத்துல மேஷ ராசி இருக்காங்க அப்படின்னா, யார பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க, இவங்க தலைமை தாங்கி செஞ்சு முடிச்சுருவாங்க. யாருக்குமே வேல வைக்க மாட்டாங்க. எல்லா வேலையுமே தான் இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்க. சொல்லப்போனா இவங்க ஒரு ஆபீஸ்ல இருக்காங்க. தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ. எல்லா பொறுப்புகளும் இவங்க தலையில தான் போட்டு வைப்பாங்க. ஆனா மேஷத்த பொறுத்தவரைக்கும் இப்படி உழைத்தாலும் சரியான அங்கீகாரம் கிடையாது தான். அத நான் இல்லன்னு மறுக்க மாட்டேன். பட் இருந்தாலும் மேஷம் அத பத்தி கவலையே பட மாட்டீங்க. எல்லாருக்கும் உதவி செய்வதனாலேயே எல்லாருக்கும் பிடிக்கும். இருந்தாலும் இவங்களுக்குன்னு யாரும் உதவி செய்ய ரெடியா இருக்க மாட்டாங்க. இது மேஷம் என்னைக்கும் எதிர்பார்த்ததும் இல்ல. இனி எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மேஷ ராசிகளுடைய வாழ்க்கை நிலை இப்படிதானா போயிட்டு இருக்கு. மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் மேஷ ராசியோடது. மேஷத்த ஒருத்தங்க தப்பு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தான் பல மடங்கு தப்பானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா மேஷத்திற்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க தப்பா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. இவங்கள பத்தி பேச போனோம்னாக்கா, நெறைய விஷயங்கள பேசலாம். எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்கறதுனாலவே, இவங்களுக்கு யாரும் முன்னுரிமை குடுத்ததில்ல. இத ஒரு சிலர் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? "ஓடி ஓடி எல்லாருக்கும் வேல பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்குன்னு யாராவது இருக்காங்களான்னு?" கேட்பாங்க இல்லையா? அப்படிதான். இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சுடா கடவுளே! கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் 100க்கு 100% சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாங்க. குறிப்பா 4 கிரகங்களுடைய சேர்க்கையினால உங்களுக்கு யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன? ஏது? அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. அதாவது கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்னு கேட்கிற மாதிரி 4 கிரகங்களுடைய சேர்க்கையினால மேஷ ராசிக்கு அடிச்சதுங்க ஜாக்பாட். சதுர்கிரக யோகம். ஜோதிட சாஸ்திரப்படி 4 கிரகங்களுடைய சேர்க்கைய தான் நாங்க சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு. இது ரொம்ப அரிய நிகழ்வுங்க. மேஷ ராசியில இந்த கிரகங்களுடைய அமைப்புங்கிறது ஏற்படுத்த உள்ள தாக்கம் அப்படிங்கிறது, அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மேஷ ராசியோட வீட்டு கதவ தட்டுற மாதிரி தாங்க. குறிப்பா பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். புதன் பகவான் அங்க நீச்சம் ஆகுறதுங்கிறது நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கு. இது மட்டும் இல்லாம வரக்கூடிய மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். இந்த மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் 12வது இடத்துல சூரியன், புதன், ராகு, சுக்கிரன். இந்த 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை தான் உங்களுக்கு நான் இப்ப சொன்ன அதிர்ஷ்டத்தை எல்லாம் கொடுக்க போகுது. ஆனா கடந்த சில வருஷமா உங்க ராசியில ராகுவும், குருவும் இருந்ததுனால காரியங்கள்ல தடை சூழ்ந்திருக்கும். ஏராளமான பிரச்சனையை எதிர்கொண்டிருப்பீங்க. மிகுந்த மனவேதனை அடைஞ்சிருப்பீங்க. உத்தியோகம், தொழில்ல அதிக அளவு பிரச்சனை வந்திருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது செய்ய முடியாது. கடன் கழுத்த நெரிச்சிருக்கும். கணவன் மனைவி உறவெல்லாம், காதல் உறவெல்லாம் சங்கடத்துல போயிருக்கும். மனசு விட்டு ஒரு நடைப்பணமா வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இப்போ அது எல்லாமே ஒட்டு மொத்தமா மாறப்போகுது. இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையினால உங்களுக்கு அபரிவிதமான பலன்களை அள்ளி தரப்போகுது. வீண் விரயங்கள் குறைய போகுது. தொழில் லாபம் அதிகமா கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க செய்த முதலீடுகள்ல நல்ல லாபம் கிடைக்க போகுது. தொழில்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுது. வெளிநாடு, வெளிமாநில பயணங்களால ஆதாயம் ஏற்பட போகுது. ஆன்மீக காரியங்களால மனசுக்கு நிம்மதி கிடைக்க போகுது. தொழில்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். திருமணத்துக்காக நீண்ட கால முயற்சிகள் எல்லாமே இப்போ
திருமண யோகமா கைக்கூடி வரப்போகுது. திருமணத்துல இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் நீங்க போகுது. காதல் உறவு வெற்றிகரமா திருமணத்துல முடிய போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி பொங்க போகுது. நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க. நெனச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்கூடிய உகந்த காலகட்டமா இந்த காலகட்டம் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம நீண்ட காலமாக திட்டமிட்ட வீட வந்துட்டு புனரமைக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. அந்த விஷயத்த இப்ப செய்ய போறீங்க. புதுசா வண்டி வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க. என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இப்ப வந்து வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவீங்க. நல்ல வாய்ப்புகள் உங்கள தேடி வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனாக்க சுப செலவுகள் அதிகரிக்க போகுது. அதே மாதிரி நீண்ட கால ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. குழந்தைகளுடைய கல்வியில சிறந்த முன்னேற்றம் இருக்க போகுது. உத்தியோகத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்பட போகுது. தொழில்ல புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். அதே நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. ராகு பகவான பொறுத்தவரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இவர் வந்து மருத்துவ செலவு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். சரிங்களா? இதுல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. மத்தபடி நடக்கிறது எல்லாமே மேஷ ராசிக்கு யோகம் தான். குறிப்பா நிதி நிலைமை சீராக போகுது. செலவுக்கு பணம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு, உங்க தேவைக்கு ஏற்ப பணம் உங்க கைக்கு வந்து சேரும். உறவுகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய செயல்முறை, கடனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன், இப்படி உங்க கடமைகளை வந்து சரியா செய்து முடிப்பீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். லாபம் அதிகமா கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க. தேவையில்லாத நண்பர்கள்லாம் தானா விலகி போவாங்க. எந்த கவலையும் வேணாங்க. இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள விட்டு விலகி போக போகுது. கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு, உங்களுடைய பாரத்த எல்லாத்தையுமே கடவுள் வந்து தூக்கி எடுத்துருவாரு. ஓகேங்களா? நீ நடக்கிறது எல்லாமே மேஷத்திற்கு நல்லதாவே நடக்கப் போகுது. இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நெனச்சா, தினமுமே குலதெய்வத்த நெனச்சு வீட்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தது மேஷ ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் பார்த்திருக்கோம். இதுவே ரொம்ப சிறப்பான உண்மைய வந்து உங்களுக்கு உடைச்சு குடுத்திருக்கும். இருந்தாலும் இப்ப வந்து நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதுல முதல்ல இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம். இவங்கள பொறுத்தவரைக்கும் நெனச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் அதிர்ஷ்டமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது. லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்க வேலை எல்லாத்தையுமே லாபம் மாத்தி கொடுக்குறாரு. உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். புதுசா இடம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகுது. இதுவரைக்கும் விலகி சென்ற உறவுக்காரங்க உங்களை தேடி வருவாங்க. அரசு வழியில உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, முடியாம இருந்த வேலை எல்லாமே இனி முடிஞ்சு வரும். நெனச்ச செயல்கள் எல்லாமே நடக்க போகுது. தடைப்பட்ட வேலைகள்ல இருந்து திரும்ப உங்களுக்கு லாபம் ஏற்பட போகுது. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலக போகுது. உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க எதிர்பார்த்த இடத்துக்கு ஏமாற்றம் கிடைக்க போகுது. பதவி உயர்வு கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குது. குரு பகவானுடைய சஞ்சாரத்தினாலும் வருமானம் அதிகமா கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து உயரப்போகுது. உடலில் இருந்த பாதிப்புகள், சங்கடங்கள் விலகுதுங்க. போட்டியாளர்கள் எல்லாமே இதுல தொழில் ரீதியா, இல்ல வேலை ரீதியா, இல்ல அக்கம் பக்கம் எந்த விஷயத்துல உங்களுக்கு ஒருத்தவங்க போட்டியா இருந்தாங்களோ, அவங்கலாம் பலம் இழந்து பின்வாங்கி போவாங்க. அடடா! இவங்ககிட்டயா நம்ம மோதணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாரி தொழில்ல, வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த வேலையே கிடைக்கும். அதே மாரி காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்குது. விவசாயிகள பொறுத்தவரை நிலையில நல்ல உயர்வு இருக்கும். ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடைய போறீங்க. அடுத்த மாணவ மணிகள பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் 20, 21ங்க. இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, பிப்ரவரி மாதத்துல 25, 27, மார்ச் மாதம் 7ஆம் தேதி, 9ஆம் தேதி. இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நட்சத்திர ரீதியா பார்த்தோம்னாக்க, செல்வ கணபதியை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்குங்க. அடுத்த பரணி நட்சத்திரம். அதிர்ஷ்டக்காரங்களுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தொடக்கம் அப்படிங்கிறதே உடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே நிறைவேத்தி கொடுக்கும். முன்னேற்றம் ஏற்படும். நேத்திய கனவு கூட இப்ப நனவாக போகுது. முடங்கி கிடந்த தொழில மீண்டும் தொடங்குவீங்க. உடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, நீங்க மண்ண தொட்டாலும் சரிங்க. இந்த நேரத்துல பொன்னாக மாறும். வருமானம் பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும். வியாபாரத்துல இந்த தடைகள் விலகும். போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகுது. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது. அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்குதுங்க. அரசியல்வாதிகள்
ஒரு செல்வாக்கு அதிகமாகும். மறைந்து கிடந்த புகழ் வெளிப்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். புதுசா சொத்து சேரும். நெனச்ச வேலைய நெனச்ச மாரி நடத்தி முடிச்சுப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்புனால குடும்பத்துடைய நிலையில உயர்வு இருக்கும். பொன், பொருள் சேரும். இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட வெற்றியாக மாறும். சொத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குதுங்க. ஒரு சிலர் புதுசா தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுடைய நிலையில உயர்வு உண்டுங்க. விவசாயத்த பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொதுத் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவது ரொம்ப அவசியங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் 21, 22 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க, பிப்ரவரி மாதத்துல 24, 27, மார்ச் மாதம் 6ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த நாட்கள உங்களோட சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும். அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். மத்தவங்களுக்கு வழிகாட்டுறது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை. இது செய்யறதுனால எப்பவுமே செல்வாக்கோடு வளம் வரக்கூடிய உங்களுக்கு யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது. நெனச்ச வேலைய நெனச்ச மாரியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க. லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் அரசு வழி வேலைகள்ல லாபத்தை உண்டாக்குறாரு. நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்கனாக்கா, அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா, எடுத்த வேலையை செய்து முடிக்க முடியும். நீங்க செய்து வரக்கூடிய வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க. பணியாட்கள பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்களா, தனியார் துறையா, அரசாங்க துறையோ, உங்களுக்கான ஒத்துழைப்பு இருக்கும். பணவரவு அதிகமா கிடைக்கும். அரசு வேலையில இருக்கிறவங்க அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. நீ எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சுணக்கம் தீருது. ஒற்றுமை பலப்படுது. ஒரு சிலர் புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது. உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குது. பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகுது. அதே மாதிரி இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது. ஒரு செல்வாக்கு உயருதுங்க. கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குது. உழைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் வருமானம் அதிகமா கிடைக்கும். அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டிரம் பிப்ரவரி மாதம் 22ங்க. இந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க, பிப்ரவரி மாதத்துல 27, 28, மார்ச் மாதம் 1, 9, 10 இந்த நாட்கள உங்களோட சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். இந்த நட்சத்திர பலன்களை தொடர்ந்து இன்னும் பொதுப்படியா சொல்லணும்னா, செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துல வக்ர நிலையில இருந்தாலும் குருவுடைய சாரம் பெற்று இருக்கிறதுனால எல்லா காரியங்களிலுமே அனுகூலம் உண்டு. முக்கிய நபர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அவர்களால உங்களுக்கு உதவி கிடைக்கும். குறிப்பா உங்களுடைய வாக்கு வன்மையினால அனைத்து காரியங்களையுமே சாதிச்சுப்பீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. மனசுல தைரியம் கொடுது. தன்னம்பிக்கை உண்டாகுது. எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுது. மேலும் தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பலம் பெற போறீங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுது. உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். உடைய செயல்திறன் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகுது. பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் கூட மீண்டும் உங்ககிட்ட சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்குது. பிள்ளைகளுடைய கல்வி பத்தின சிந்தைகள் அதிகமாகும். உறவுக்காரர்கள் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுதுங்க. சுக்கிர பகவானுடைய சார பலத்தினால தாய் தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த மனத்தாங்கல்கள் நீங்குது. பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகுதுங்க. திடீர் செலவுகள் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையினை பொறுத்தவரைக்கும் கூடுதலா கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும். உடைய வேலையை பார்த்து சக கலைஞர்களை பொறாமப்படுவாங்க. கடன் பிரச்சனை தீருது. உடைய செல்வ நிலை உயருதுங்க. இறுக்கமான சூழ்நிலை மாறுது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் மேலிடத்துல நல்ல மதிப்பு மரியாதை கூடும். சில முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும். ஆனா மத்தவங்க கிட்ட பேசுறப்போ பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. பயணங்களின் போது கொஞ்சம் கவனமா இருங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். கல்வியில மேன்மை ஏற்பட போகுது. இன்னும் பொதுவா பரிகாரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் வெண்பொங்கல் படைத்து வணங்கி வர காரியங்கள்ல வெற்றி உண்டாகும். கவலைகள் தீரும். உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி இந்த நாட்களை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் நீங்க நினைத்ததை விட அதீத நல்ல பலன்களை கொண்டு முடியும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி, மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் எந்த அளவுக்கு யோகமான காலகட்டம் காத்துக்கிட்டு இருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. எப்பவும் போலவே கடவுளை நம்புங்க.
கடவுளுடைய துணை உங்களுக்கு பக்க பலமா நிக்குது. வாழ்த்துக்கள். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் முருகப்பெருமான் கிட்ட ஒரு அட்டன்ஸ் போட மறந்துடாதீங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, கவலை இல்லாத நிலையான நிலைத்த செல்வம் செல்வாக்கோட வளம் வர போறீங்க மேஷ ராசிக்காரங்க. முருகன் துணை. ஓம் சரவண பவ.